வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால் உங்கள் கையில் புக் இல்லைனாலும் இந்த சேனலுடைய வீடியோ பார்க்கும்பொழுது இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கலாம். அந்த வகையில் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். டாபிக் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நவ் டிஸ்கஸ் த டாபிக் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். Newton second law of motion. According to this law, the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in direction of force. The force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body. பொருளின் நேர்கோட்டு உந்தம் மாறு வீதமானது விசைக்கு நேர்த்தகவில் இருக்கும். விசைக்கு நேர்த்தகவில் பொருளின் மாறுபடும் நேர்கோட்டு உந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் the change in momentum takes place in direction of force. பொருளின் உந்த மாறுபாடானது விசையின் திசையிலேயே இருக்கும். According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. இப்போ நியூட்டன் செகண்ட் லா செப்பரேட்டாக 2 மார்க் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விசையானது காலத்தை பொறுத்து நேர்கோட்டு உந்தத்தில் ஏற்படும் மாறுபாடுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உந்த மாறுபாடானது எப்படி இருக்கும் அப்படின்னா விசையின் திசையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். This law helps us to measure the amount of force. நியூட்டன் இரண்டாம் விதி நமக்கு எந்த வகையில் பயன் தருது அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் விசையின் மதிப்பை அளந்தறிவதற்கு இந்த நியூட்டன் இரண்டாம் விதி மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம என்ன அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as law of force. நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம எப்படி கேட்கலாம்? லா ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ கவனிக்கணும், எக்ஸாமில் நம்மளை சில நேரத்தில் சூஸ் பண்ணி 2 மார்க்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லான்னு கேட்காம ஸ்டேட் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஸ்டேட் லா ஆஃப் ஃபோர்ஸ்னு என்ன இருக்கு? நியூட்டன் செகண்ட் லா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் ஸ்மால் எம் பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி மூவிங் வித் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் வித் initial velocity, initial speed u. m நிறைவுள்ள ஒரு பொருள், இயங்கும் பொருள் m நிறைவுடன் இயங்குது. எப்படி இயங்குதுன்னா நேர்கோட்டில் இயங்குது. அப்படி நேர்கோட்டில் இயங்கும்போது அதனுடைய ஆரம்ப வேகம் என்னவா இருக்குது? u அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் எ டைம் இன்டர்வல் ஆஃப் t, ஒரு t டைம் இன்டர்வல் பிறகு பார்த்தீங்கன்னா the velocity of the body changes to v. இனிஷியல் வெலாசிட்டி யூவிலேருந்து இப்போ என்ன இருக்குது? வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது. அந்த வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம்? v அப்படின்னு சொல்கிறோம். டியூ டு த இம்பேக்ட் ஆன் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f. ஸோ எதனால் இந்த வெலாசிட்டி மாறுபடுது? பொருளோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி யூவிலேருந்து விக்கு எப்படி மாறுபடுதுன்னா, பொருள் மேலே என்ன இருக்குது? அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது.
இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் சமமாக பொருள் மீது செயல்படும் பொருள் காட்டக்கூடிய விஷயம் சமமாக இருந்தால் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்றோம். இங்கே என்ன இருக்குது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து பொருளின் மீது ஆப்ஜெக்ட் மேலே பாடி மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஆக்ட் பண்ணும்போது என்ன இருக்குது, அதனை இனிஷியல் வெலாசிட்டி யூலேருந்து இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வீன் மாறுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்லேருந்து என்ன இருக்கும், அதுக்கு மொமெண்டம் இருக்கும். அதான் பார்க்கணும் அடுத்த பாயிண்ட். The initial momentum of body Pi equal to Pனா momentum, Iனா initial momentum அப்படின்னு சொல்கிறோம், equal to mu small m பாடி ஆப்ஜெக்டோட பாடியோட என்ன இருக்குது மாஸ் m, uன்றது மூவிங் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி. செகண்ட் பாயிண்ட், the final momentum of the body Bf அப்படின்னு சொல்கிறோம். இங்கே Bfனா எஃப்னா ஃபைனலில் குறிக்கும், ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு mv, எம்னா மாஸ் ஆஃப் த பாடி, வின்றது வெலாசிட்டி ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போது அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி v அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன இருக்குது, இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு மொமெண்டம் மாறுபடுதா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், த சேஞ்ச் இன் மொமெண்டம் மாறுபடும் உந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பி. இந்த டெல்டா பி என்ன இருக்குது, உந்த மாறுபாடை குறிக்குது. ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன இருக்குது, எம்வி மைனஸ் இனிஷியல் மொமெண்டத்தோட வேல்யூ எம்யூ. ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணியிருக்கோம். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் the force, Newton's second law of motion, force F direction proportional to rate of change of momentum. இங்கே ரேட்னா காலத்தை குறிக்கும், காலத்தை பொறுத்து உந்த மாறுபாடு விசைக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். F directional proportional to rate of change of momentum. F directional proportional to the rate change அப்படின்னா என்ன இருக்க, ரேட்னா டைம் சொல்லிட்டோம்ல, அதுதான் எழுதியிருக்கோம். the change in momentum divided by time. ஏன்னா மாற்றம் அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, காலத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. காலத்தை பொறுத்து தான் மாறுபாடை நம்ம சொல்ல முடியும். அதுமாரி இங்கே உந்த மாறுபாடு காலத்தை பொறுத்து இருக்குது. காலத்தை பொறுத்து மாறுபடும் உந்தமானது விசைக்கு நேர்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃப் டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு the change in momentum வேல்யூ பார்த்துட்டோம். என்ன வேல்யூ பார்த்தோம், mv மைனஸ் mu, அதை அப்ளை பண்ணியிருக்கோம். டிவைடட் பை டைம் என்ன பண்ணுறோம், டீன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுக்குறோம். அப்போ ஈக்குவல் டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதுதான் இந்த ஃபார்முலா பார்க்குறோம். எஃப் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு km ஆஃப் v மைனஸ் u டிவைடட் பை டி. இங்கே ஃபார்முலாவில் கேன்றது ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். இந்த டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனலில் கேன்சல் பண்ணி நம்ம ஈக்குவல்ட்டாக மாற்றிருக்கோம்ல. இப்போ ஈக்குவல் சிமில் ஈக்குவேஷனாக மாற்றும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இங்கே வந்து கே அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுக்குறோம். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் கே இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், நேர்விகித மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். கே ஈக்குவல் டு 1 இன் ஆல் த சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஆல் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறோம். கேயோட வேல்யூ 1. ஹென்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம் ஆஃப் வி மைனஸ் யூ. ஏன்னா இருக்குது எம்வி மைனஸ் எம்யூன்றது காமனாக எம்மை வெளியில் எடுத்துட்டோம். கேவோட வேல்யூ 1, அதனால் அங்கே 1 இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் என்ன இருக்குது, எம்வி மைனஸ் எம்யூலேருந்து எம்மை காமனாக எடுத்துகிட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டின்னு எழுதுகிறோம். எஃப் ஈக்குவல் டு எம் ஆஃப் வி மைனஸ் யூ டிவைட் பை டி. இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கில் வர ஈக்குவேஷன் நம்பரை பார்க்க வேணாம். நம்ம படிக்கிற ஈக்குவேஷனில் 5 மார்க்கில் என்ன கொஸ்டின் மார்க் வருதோ அதுதானே இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. சின்ஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இந்த v மைனஸ் யூ டிவைட் பை டி நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். முடுக்கம்னா என்ன, திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம்.
அதாவது நான் ஆக்சலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity அப்படின்னு சொல்லுவோம். இப்போ velocity சேஞ்ச் இருக்குது, எதை பொறுத்து சேஞ்சஸ் இருக்குது, டைம் பொறுத்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு இங்கே ஃபார்முலாவில் பார்க்கோம். v மைனஸ் யூ என்னென்ன இருக்குது, ஃபைனல் velocity, இனிஷியல் velocity ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். அப்போ velocity சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். எதை பொறுத்து நடந்துக்கு, டைமை பொறுத்து இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பாருங்கள், ஸ்மால் a ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் v மைனஸ் யூ க்ளோஸ் த ப்ராக்கெட் டிவைடட் பை t. ஹென்ஸ் we have நமக்கு தெரியும், அப்ளை பண்ணுற வேல்யூ f ஈக்குவல் டு m இன்ட்டு a. m அப்படியே இருக்குது. இந்த v மைனஸ் யூ டிவைட் பை டிக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏவை இங்கே அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், the force equal to acceleration. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம். இங்கே ஃபார்முலா இருக்குது, f ஈக்குவல் டு maன்றது வேர்ட்ஸில் எழுதுகிறோம். fனா என்ன, ஃபோர்ஸ், விசை ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ்னா என்ன, நிறை, இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் அப்படின்னா முடுக்கம். இப்போ விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு எழுதியிருக்கோம். So the external force is required to maintain the motion of the body moving with uniform velocity. No external force is required to maintain the motion of the body moving with uniform velocity. ஒரு சீரான திசைவேகத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு விசையும் செயல்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். When net force acting on a body is equal to 0, இங்கே என்ன இருக்குது, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் டெஃபினெட்லி the velocity of body will change. அதே நேரத்தில் என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, velocity of the body சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். The change in momentum takes place in the direction of force. velocity சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ மொமெண்டம் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திசையிலேயே உந்தம் மாறுபடும். உந்த மாறுபாடானது திசைவேகத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திசைவேகத்தை பொறுத்து திசைவேகம் மாறுதுன்னா உந்தமும் மாறுது. இப்போ மொமெண்டம் சேஞ்சஸ் ஆகுது, velocity சேஞ்சஸ்னால மொமெண்டம் சேஞ்சஸ். இந்த மொமெண்டம் சேஞ்சஸோடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The change may takes place either in magnitude or in the direction or in both. இப்போ இந்த சேஞ்சஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஃபோர்ஸ் இல்லைன்னா இருக்கும், மேக்னிடியூட் என் மதிப்பில் மாறுனா மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை டைரக்ஷனை பொறுத்து டைரக்ஷன் மாறினாலும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். போத் மேக்னிடியூடும் மாறலாம், டைரக்ஷனும் மாறலாம் அப்படின்னு என்ன இருக்குது, 3 விதமான ஆப்ஷன் சொல்கிறோம். The change may takes place either magnitude or in direction or in both. Next, force is required to produce the acceleration of the body. Force is required to produce the acceleration of the body. அதாவது ஒரு பொருளின் முடுக்கம் மாறுபடணும்னா அங்கே விசை தேவைப்படுது. ஏன்னா விசை இருந்தால் தான் அங்கே என்ன இருக்குது, விசையில் இருந்தால் தான் முடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா விசைக்கு ஃபார்முலானா F ஈக்குவல் டு ma அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி. விசை எதற்கு தேவைப்படுது, பொருளை முடுக்கி வைக்க பயன்படுது அப்படின்றோம். இப்போ முடுக்கத்தை தர்றது விசை அப்படின்னு சொல்கிறோம். In a uniform circular motion, even though the speed of the magnitude of velocity, in a uniform circular motion, even though
the speed remains constant. இப்போ சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்குலர் மோஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஒரே மாறாத வேகத்தில் திசை வேகத்தில் பொருள் இயங்கும். இப்போ ஸ்பீடுன்றது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி, பட் வெலாசிட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஏன்னா வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டிக்குனா உண்டு, மேக்னிடியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. இப்போ மேக்னிடியூடை மட்டும் சொன்னால் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீடோட டைரக்ஷனை சேர்த்துட்டா அது என்ன இருக்குது, வெலாசிட்டி. அப்போ பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். In a uniform circular motion, even though the speed magnitude of velocity remains constant, the direction of velocity changes at every point on the circular path, so the acceleration is produced along radius called centripetal acceleration. So acceleration produce ஆகுது எதை பொறுத்துனா ரேடியஸ் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன இருக்குது, இங்கே சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம். இப்போ பொருள் சர்க்குலர் மோஷனில் இருந்தால் அங்கே என்ன முடுக்கம் இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம். அதே பொருள் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், அதாவது லீனியர் மோஷனில் இருந்தால் அங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் லீனியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் radius called centripetal acceleration. The force which produce this acceleration is called centripetal force. Centripetal acceleration produce பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இப்போ மைய நோக்கு விசை செயல்பட்டால் மட்டுமே ஒரு பொருள் வட்ட இயக்கத்தில் இருக்க முடியும். சர்க்குலர் மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் என்ன இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், வட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். மைய நோக்கு விசை செயல்படும் பொழுது தான் ஒரு பொருள் சர்க்குலர் மோஷன்லேயோ எலிப்டிக்கல் மோஷன்லேயோ ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். The unit of force, SI unit of force is Newton, and in CGS system its unit is dyne. CGS சிஸ்டத்தில் டைன் அப்படின்னு சொல்கிறோம். SI சிஸ்டத்தில் ஃபோர்ஸ் அட் யூனிட் நியூட்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கே தெரியும், பார்த்துருக்கோம், மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸ்லாம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம், FBS சிஸ்டம், MKS சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டத்தெல்லாம் ஒருங்கிணைச்ச பிறகு வந்தது தான் என்ன இருக்குது, SI சிஸ்டம். இன்றைக்கி நம்ம அளவிடு முறையில் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், SI சிஸ்டம் தான் காமனாக என்டையர் வேர்ல்டுலேயும் பயன்படுத்துகிறோம். இப்போ SI சிஸ்டம் அப்படின்றதுல அங்கே ஃபோர்ஸோட யூனிட்டை நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் ஃபோர்ஸோட யூனிட்டை வந்து டைன் அப்படின்னு சொல்கிறோம். The definition of 1 Newton, the amount of force required for a body of mass 1 kilogram produce an acceleration of 1 meter per second square. For definition of 1 Newton அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the amount of force required the body, the mass 1 kilogram produce an acceleration 1 meter per second square. அப்போ 1 Newton அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையோட அமௌண்ட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொருளின் நிறை 1 கிலோகிராம் இருக்கணும். அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும், 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்படி இருந்தால் அதை நம்ம 1 Newton அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 Newton ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். 1 Newton equal to 1 kilogram meter per second square. Next, another 2 mark பார்க்குறோம். Definition of 1
dyne. 1 dyne அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount of force required for a body of mass 1 gram produce an acceleration of 1 centimeter per second square. அப்போ 1 dyne அப்படின்னா பொருளின் நிறை என்னவாக இருக்கணும், 1 கிராமாக இருக்கணும். அந்த 1 கிராம் நிறைவுடைய பொருள் உணரக்கூடிய ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கணும், ஆக்சிலரேஷன் மதிப்பு எப்படி இருக்கணும், 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி இருந்தால் அது 1 dyne. அப்போ 1 dyne ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆல்சோ 1 நியூட்டன். இப்போ நியூட்டனும் ஃபோர்ஸர் யூனிட் தான், டைனும் ஃபோர்ஸர் யூனிட் தான். 2 யூனிட்டும் ஃபோர்ஸை மெஷர் பண்ணாலும் ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் பார்க்குறோம். அதே 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன் அப்படின்னு சொல்கிறோம். 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனை போல் டைனோட மதிப்பு போல் என்ன இருக்குது, 1 நியூட்டன் மதிப்பு 10⁵ டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது. அப்போ 10⁵ கிட்டத்தட்ட இருக்குது 1,00,000 அதாவது 1 lakh டைன் அப்படின்னா அது வந்து 1 நியூட்டன். இப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 lakh டைன், அதாவது 10⁵. அந்தளவுக்கு நியூட்டன் மதிப்பு கிரேட்டராக இருக்குது. நியூட்டனில் பார்க்கும்போது அந்த மதிப்பு, நியூட்டன் மதிப்பு கிரேட்டர் வேல்யூவாக நம்ம சொல்கிறோம். இந்த யூனிட்டில் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடியது. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் required to produce an acceleration 1 meter per second square in a body of mass 1 kilogram is called unit of force. அலகு விசை இல்லை யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா அலகு விசை. the amount of force required to produce acceleration எவ்வளோ இருக்குது, 1 meter per second square அப்படின்னு இருக்கணும். அப்போ பாடி ஆஃப் த மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதுதான் என்ன இருக்குது, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் required to produce an acceleration of 1 meter per second square in a body of mass 1 kilogram is called unit of force. Unit of force அலகு விசை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 2 மார்க்கு. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் SI system of unit, in the SI system of units, the gravitational unit of force, gravitational unit of force எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is kilogram force. அது என்ன சொல்கிறோம், kilogram force represented by, அது எப்படி குறியீட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளில் kg கிலோகிராம், ஸ்மால் எஃப்ன்றது ஃபோர்ஸ், கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்றது கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் சிஜிஎஸ் சிஸ்டம், இப்போ இங்கே என்ன பார்த்தோம், எஸ்ஐ சிஸ்டத்துக்கு பார்த்துருக்கோம். சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன் சிஜிஎஸ் சிஸ்டம் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அதான் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் கிராம் ஃபோர்ஸ். இங்கே என்ன இருக்குது, கிராம் ஃபோர்ஸாக இருக்குது. இதில் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கிராம் ஃபோர்ஸ். த ரெப்ரசன்டட் பை ஜிஎஃப். இந்த கிராம் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், ஜிஎஃப், ஜிஎஃப்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். 1 kgf, 1 kgf ஈக்குவல் டு 1 கிலோகிராம் எஃப், அதாவது ஃபோர்ஸ், ஈக்குவல் டு 1 kilogram into 9.8 meter per second square, meter per second square. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன இருக்குது, 9.8 நியூட்டன், 9.8 நியூட்டன். அதுவே இங்கே பார்க்குறோம் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் 1 GF, அதாவது 1 கிராம் ஃபோர்ஸ்
equal to 1 gram into 980 centimeter per second square equal to 980 டைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தது ஃபோர்ஸை பற்றி ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து 1 நியூட்டன்னு பார்த்தோம். அதுமாரி என்ன இருக்குது, 1 டைன் என்னன்னு பார்த்தோம். இப்போ அப்புறம் யூனிட் ஃபோர்ஸை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தா கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே 4-5 2 மார்க்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் நியூட்டன் செகண்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் லாங் ஆன்சர்லேயும் இந்த பார்ட்டு யூஸாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து லாங் ஆன்சரும் நமக்கு இருக்கிறதுனால இந்த பகுதியை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எண்ணி படிங்க. ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு கையில் புக்கில்னாலும் இந்த சேனலுடைய வீடியோ பார்த்து இதிலேருந்து குறிப்பெடுத்து படிக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் உதவியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.